வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல்ல பலவிதமான மாற்றங்கள் இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்கிறது. காலையில் எழுந்த உடனே மூட்டு வலி, சிறிது நடந்தாலே சோர்வு, சர்க்கரை, இரத்த அழுத்தம், பார்வை மங்குதல், ஞாபக மறதி, மலச்சிக்கல், இது அனைத்துமே வயது காரணமாக மட்டும் இல்லைங்க. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் முக்கிய காரணமாக இருக்கும். பலர் மருந்துகளில் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஆனால் தினசரி உணவில் சில மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா, சில காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பல நோய்களுடைய ஆபத்தை குறைக்கிறதுக்கு முடியும். இன்றைக்கி வீடியோவில் 60 வயதிற்கு பிறகு கண்டிப்பாக வாரத்தில் பல முறை சாப்பிட வேண்டிய 4 சிறந்த காய்கறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த 4 காய்கறிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் 4வது காய்கறி தான் பலருக்கும் தெரியாத ஒரு மருத்துவ பொக்கிஷமாக இருக்குது. ஸோ பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இது இருக்கலாம். ஏன் 60 வயதிற்கு பிறகு காய்கறிகள் மிகவும் அவசியம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடலில் தசைகள் குறைய ஆரம்பிக்கும், எலும்பு அடர்த்தியும் குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், செரிமானம் மெதுவாக்கப்படும், உடலில் அலர்ஜிகள் அதிகமாகும். இதனால தான் சிறிய நோய் கூட வந்தால் கூட பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த நேரத்தில் தான் விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக செயல்படும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த காய்கறிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னா அதுதாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை மிகவும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு உணவுங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட் என்று உலகம் முழுக்க கூறப்படக்கூடிய ஒரு உணவு. ஏன்னா இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம், புரோட்டீன், இது எல்லாமே இருக்குதுங்க. அதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. 60 வயதிற்கு மேலே எலும்பு தேய்மானம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் முருங்கைக்கீரையை நீங்கள் உணவில் எடுக்க அந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வராமல் தடுக்கலாம். இதில் கால்சியம், விட்டமின் கே இருக்கிறதுனால உங்கள் எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி கண்களுக்கு மிக சிறந்த ஒரு உணவாகவும் இருக்குது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதனால் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வயதான காலத்தில் வரக்கூடிய அந்த பார்வை மங்கல் இதை சரி பண்ணுறதுக்கும் கண் உலர்வை குறைக்கிறதுக்கும் இந்த கீரை பயன்படுது. அதே மாதிரி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் பயன்படுது. நார்ச்சத்துக்கள் மற்றும் பாலிஃபீனால்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து சர்க்கரையை திடீரென உயர்றதை குறைக்கிறதுக்கு இது உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. எப்படி இதை சாப்பிட்லாம்னா நம்ம வாரத்தில் 3 முறை கண்டிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறணும். ஒன்று கூட்டாக எடுத்துக்கலாம், இல்லை சாம்பார் செய்யலாம், அடை, சூப்பு இந்த மாதிரியான வடிவில் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, வாரத்தில் 3 முறை சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பவுட்ரு தாங்க. ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்களுமே பவுட்ரு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை பவுட்ரை வாங்கி நீங்கள் தினமும் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் முருங்கைக்கீரை பவுட்ரை கலந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைனா சூப்பு செஞ்சு குடிக்கலாம். இல்லைனா தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாம். வீட்டில் தயார் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் 1 மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நீங்கள் சேகரித்து அதை நீங்கள் வடைச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி டப்பாவில் சேகரித்து வச்சு டெய்லியும் சாதத்தில். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா ப்ரக்கோலி தாங்க. ப்ரக்கோலி பலருக்கும் இது விலை உயர்ந்த காய்கறி என்று தோன்றலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்கள் மிக மிக அதிகங்க. நீங்கள் விலை அதிகமாக காசு கொடுத்து மாத்திரை, மருந்து, டானிக் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரக்கோலி கம்மி தான். இது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு காயாக இருக்குது. இதில் சல்ஃபரபாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இயற்கை வேதிப்பொருள் இது இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது.
அடுத்து இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரக்கோலி பயன்படுது. ப்ரக்கோலியில் அதிக அளவில் நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி இருக்கிறதுனால இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ப்ரக்கோலி பயன்படுது. அடுத்து மூளையை பாதுகாக்கிறதுக்கு ப்ரக்கோலி பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பயன்படுது. அடுத்து செரிமானத்தை சிரிக்க வைக்கிறதுக்கு, ஸ்பீடாக்குறதுக்கு ப்ரக்கோலி பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துகள் எளிதாகவே செரிமானம் ஆகிறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. எப்படி இந்த ப்ரக்கோலியை சாப்பிட்றதுனா, ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாலடாக செய்யலாம், இல்லை சூப்பு, கூட்டு இந்த மாதிரி செஞ்சு ப்ரக்கோலியை எடுத்துக்கிறலாம். வாரத்தில் 3 முறை ப்ரக்கோலியை பயன்படுத்துறது. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னென்னா கேரட் தாங்க. கேரட்டுங்கிறது ரொம்பவுமே மலிவான விலையில் கிடைக்கும். ஆனால் மிகப்பெரிய மருத்துவ உணவாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்வைக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு கேரட்டில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. அடுத்து சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. வயதான நேரத்தில் வரக்கூடிய அந்த முகச்சுருக்கங்கள் இது எல்லாத்தையும் தள்ளி போகிறதுக்கு கேரட் பயன்படுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கேரட் பயன்படுது. கேரட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு கேரட் பயன்படுது. இந்த கேரட்டை எப்படி சாப்பிட வேண்டும்னா, பச்சையாக சாப்பிடலாம், சேலடாக சாப்பிட்லாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பு செய்யலாம், சாம்பார் அல்லது ஜூஸ் செஞ்சு குடிச்சிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வடிவில் கேரட்டை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு காய்கறி என்னென்னா, அதுதாங்க பாகற்காய். ஆனால் பலருக்கும் பிடிக்காத காயாக இது இருக்கும். ஆனால் 60 வயதில் இது ஒரு மருத்துவ பொக்கிஷம் தாங்க. ஏன்னா சர்க்கரை நோய் இல்லாத வீடே இருக்காது. பாகற்காயில் இருக்கக்கூடிய சில இயற்கையான சேர்மங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இருப்பினும் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டே மருத்துவருடைய ஆலோசனைப்படி பாகற்காயை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பாகற்காய் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. கல்லீரல்களை சேதம் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் அதை சுத்தப்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து செரிமானத்திற்கு பாகற்காய் பயன்படுது. கசப்பு சுவையாக இருந்தாலும் செரிமான சுரப்பிகளை தூண்டுறதுக்கு பாகற்காய் பயன்படுது. அடுத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாகற்காய் பயன்படுது. ஏன்னா பாகற்காய் குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு, அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். டயட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் பாகற்காயை டயட் லிஸ்ட்டில் எடுத்துக்கிறலாம். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பாகற்காய் பயன்படுது. ஏன்னா இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி இதை சாப்பிடணும்னா, வாரத்தில் 2 முறை நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை குழம்பு மாதிரி செஞ்சு கூட எடுத்துக்கிறலாம். இந்த 4 காய்கறிகள் கூடவே கூடுதலாக சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பார்த்துடலாம். இது கூடவே நீங்கள் பசலைக்கீரை எடுத்துக்கிறணும், முட்டைகோஸ், பீட்ரூட், சுரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், கோவக்காய் இந்த காய்கறிகளையும் சேர்த்துக்கிறங்க. 60 வயதில் உணவு விகிதம் தினமும் குறைந்தது 3 வகையான காய்கறிகளை எடுத்துக்கிறணும். நிறம் மாறி மாறி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு நாள் இன்னைக்கு ஒரு 3 காய்கறினா நாளைக்கு ஒரு 3 காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. அது நிறம் மாறி மாறினா என்ன சொல்கிறப்ப, கேரட் ஆரஞ்சு கலரில் இருக்குது, பீட்ரூட் ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் என்ன இருக்குன்னா கோவக்காய் இருக்குது, அடுத்து வெள்ளை கலரில் முட்டைக்கோஸ் இருக்குது. அந்த மாதிரி கலர் மாற்றி மாற்றி 3 காய்கறிகளை எடுத்துக்கிறங்க. அப்போ தான் டிஃப்ரெண்டான ஊட்டச்சத்து உடலுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக எண்ணெய் ஊற்றி சமைக்காதீங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்க. அதிக உப்பு போட வேணாம். தினமும் போதுமான தண்ணீர் 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி தினமும் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். போதுமான தூக்கம் ரொம்பவே முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. ஸோ உங்களுடைய உடலை எப்பொழுதுமே நீங்கள் ஆரோக்கியமாக நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு ஆரோக்கியமாக வாழ்வது அதிர்ஷ்டம் கிடையாது. சரியான உணவு பழக்கம் இருந்தால் அது நல்ல ஒரு
பலனை கொடுக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக வாரந்தோறும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. உங்கள் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலும் லைஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.